இங்கிலீஷ் பிராக்டிஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். அதுல டெய்லி யூஸ் பண்ற வார்த்தைகளை தான் ஈஸியா பார்க்க போறோம். வாங்க என்னென்ன பார்ப்போம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீட்ல இருக்கவங்க கிட்ட இல்லாட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு எப்ப பர்த்டேன்னு கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல when is your birthday அப்படின்னு கேட்கணும். when is your birthday. இப்போ நம்ம செகண்ட் பார்க்க போறோம். செகண்ட்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு அடுத்தவங்க கிட்ட கேட்டா அவங்க அந்த இங்கிலீஷ்ல எப்படி நம்ம கேட்கறதுன்னு தான் பார்க்க போறோம். What do you like? What do you like? Next, உன்னோட பொழுதுபோக்கு என்ன அதுக்கு இங்கிலீஷ்ல கேட்கறதுக்கு What is your hobby? What is your hobby? நெக்ஸ்ட், நீங்க விளையாடணும்னு விரும்புறீங்க, அதை எப்படி நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? I like to play. I like to play. நெக்ஸ்ட், உனக்கு நினைவிருக்கிறதா அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு ஞாபகம் இருக்குதா கேட்கிறதா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இங்கிலீஷ்ல do you remember? Do you remember? நெக்ஸ்ட், தண்ணீரை ஊற்றவும். அதுக்கு இங்கிலீஷ்ல pour the water. Pour the water. நெக்ஸ்ட், நீங்கள் விரும்பினால் அதை வாங்கவும். அதுக்கு இங்கிலீஷ்ல buy it if you like. Buy it if you like. நெக்ஸ்ட், துணியை மடித்து வை. Fold the clothes. Fold the clothes. Next, நான் மதுரையில் இருந்தேன். Friends, நீங்க எந்த ஊர்ல இருந்தீங்களோ அந்த ஊர் பேர் நீங்க சொல்லிக்கோங்க. இங்கிலீஷ்ல இதுக்கு இங்கிலீஷ்ல பார்க்கலாம். I was in Madurai. I was in Madurai. Next, நான் சந்தையிலிருந்து வருகிறேன். அதுக்கு இங்கிலீஷ்ல I am coming from the market. I am coming from the market. Next, நான் போக வேண்டும். I have to go. I have to go. Friends, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தை எல்லாம் புரிஞ்சிருக்கும். ஏன்னா உங்களுக்கு நான் வீட்ல அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் ஈஸியா இருக்கும். Bye friends. Next classல பார்க்கலாம். See you.